வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, வெளியேறுகிறார் செங்கோட்டையன், மீண்டும் அதிமுகவில் ஐக்கியம், வரவேற்ற வேலுமணி. நேற்று எல்லாமே இதுதான் பிரேக்கிங் நியூஸ், நீங்க பார்த்துருக்கலாம். சரி, உண்மையாகவே செங்கோட்டையன் அவர்கள் தவேகாவிலிருந்து வெளியேறுகின்றாரா? செங்கோட்டையன் சொன்ன பதில் என்ன? அதையும் தாண்டி தவேகாவில் செங்கோட்டையனுக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றதெல்லாம் சேர்த்தே பார்க்க போறேங்க. அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, தவேகாவில் எனக்கு மதிப்பு இருக்குதா, மரியாதை இருக்குதா, அதை பற்றியெல்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நான் தவேகா விட்டு வெளியேறவில்லை என்பது மட்டும் நான் உறுதியாக சொல்லுகின்றேன். நான் சில பேருக்கு தவேகாவில் என்ன நடக்குது என்ற விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் தேவையில்லை என்று நான் நினைக்கின்றேன். ஆனாலும் நான் தவேகாவிலிருந்து வெளியேறலை அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஆனால் எஸ்பி வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் நேற்று ஆலோசனை கூட்டத்தில் என்ன பேசினார் என்ற விஷயத்தை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. இங்க இருக்கிற மரியாதை எங்கேயுமே இருக்காது. பாக்குறதுக்கு அப்படியே ஒரே நாள் மாப்பிள்ளையாக்கி அனுப்பிடுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் புது புதாக ஆரம்பிச்ச விஜய் கட்சிக்கு போடும்போது திரும்ப வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பேர் சொல்ல வரல, மரியாதையை திரும்ப கொடுத்து அதே பதவி கொடுத்து வந்துடுறேன்னு பேசுறாங்க. அப்படிதான் சூழ்நிலை. நிறைய பேர் பல கட்சிக்கு போன வேகத்தில் திரும்பி வர்றாங்க. இங்க இருக்கிற மரியாதை எங்கேயுமே இருக்காது. பாக்குறதுக்கு அப்படியே ஒரே நாள் மாப்பிள்ளையாக்கி அனுப்பிடுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் புது புதாக ஆரம்பிச்ச விஜய் கட்சிக்கு போடும்போது திரும்ப வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பேர் சொல்ல வரல, மரியாதையை திரும்ப கொடுத்து அதே பதவி கொடுத்து வந்துடுறேன்னு பேசுறாங்க. அப்படிதான் சூழ்நிலை. எஸ்பி வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தவேகாவுக்கு போனீங்கன்னா ஒரு நாள் கூத்து. செய்திகளில் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக அடிபடுவீங்க. அதற்கு பிறகு நீங்கள் தவேகாவில் எங்கே இருக்கிறீங்கன்னே தெரியாது. உங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படாது. உங்களை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. உங்களை தவேகாவில் ஆலோசனை கூட்டத்துக்கு கூட அழைக்க மாட்டாங்க. அதனால் அங்கே போனால் உரிய மரியாதை இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க பல பேர். அதனால் அதிமுகவில் இருக்கின்ற போது நமக்கு கிடைத்த மரியாதை தவேகாவில் போன பிறகு கிடைக்கல. நம்ம மீண்டும் அதிமுகவே போவோம் அப்படின்னு எல்லாரும் திரும்பி வருகின்றார்கள். அதுதான் உண்மையான நிலை அப்படின்னு நம்முடைய எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்லியிருக்கின்ற விஷயத்தில் சில விமர்சனங்களும் வைக்கிறாங்க பல பேர். என்ன விமர்சனம் என்று சொல்லுகின்ற பொழுது, அதிமுகவிலிருந்து நிறைய பேரும் தவேகாவுக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஆனால் தவேகாவில் என்ன நடக்குது என்று தெரியாமல் தவேகாவில் போயிருக்காங்க இல்லையா, அவங்க பொது வெளியில் பேட்டி அளிக்கின்ற போது விஜய் தான் ஆட்சியை பிடிப்பாரு, ஆனால் விஜய் கிட்ட கிடைக்கின்ற மரியாதை இல்லை, விஜய் ரசிகர் இருக்காங்க இல்லையா, அவங்க தருகின்ற மரியாதை மதிப்பு என்பது வானலாவி இருக்கிறது. எதற்காக வெதும்பிக்கிட்டு அதிமுக இருக்கிறீங்க, நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு ஐவாஷ் பண்ணுறாங்களாம். அந்த கண் துடைப்பு நாடகத்தினால அதிமுக நிறைய பேர் தவேகாவுக்கு தாவறதுக்கான வழி இருக்கிறதாம். அதனால் எஸ்பி வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இங்கிருந்து செங்கோட்டையன் போனாருங்களா, ஆனால் ஏதாவது ஒரு ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையன் பார்க்க முடிகிறதா? இப்போது அம்மா இருந்தாங்க, அம்மாவே இரும்பு பெண்மணின்னு சொல்லுவாங்க, சந்திக்க முடியாதவர்கள்னு சொல்லுவாங்க, அணுக முடியாத தலைவர்கள்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விமர்சனம் வைப்பாங்க. ஆனால் கட்சி தொடர்பாக நல்ல ஆக்கப்பூர்வமான ஆலோசனையாக இருந்தால் அம்மாவை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சந்திக்கலாம். ஆனால் விஜய் அவர்கள் ஆட்சி கட்டலுக்கு வரல, தேர்தலை சந்திக்க போகிறாரு. ஆனால் நம்முடைய புஷியானது தவிர வேற யாருமே விஜய் அவர்களை சந்திக்கவே முடியாது. நமக்கு இருக்கின்ற ஆலோசனைகளை விஜய் கிட்ட சொல்லவே முடியாது, எவ்வளவோ அனுபவம் இருந்தாலும். அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே அணுக முடியாத ஒரு தலைவராக இருக்கின்றாரு. நம்முடைய செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் கட்சிக்குள் இருக்கின்ற முரண்பாடுகள், அதே மாதிரி கட்சி நிர்வாகிகள் ஒத்துழைப்பு தராத விஷயங்கள், இவற்றையெல்லாம் விஜய் கிட்ட போய் சொல்லணும் என்பதற்காக நம்முடைய விஜயனுடைய 2 வீட்டு வாசற்படியிலும் அவர் நின்று இருந்த கதைகள் எல்லாருக்கும் தெரியும். அவர் வேண்டுமானால் அதை வெளியே சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் இங்கிருந்து போனவர் அங்கே அசிங்கப்படுவதை பார்க்கின்ற போது நமக்கு சொல்லாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி தவேகாவுக்கு போகிறவங்களை எல்லாம் தடுத்து நிறுத்துறாரு செங்கோட்டையன் அப்படின்ற விமர்சனமும் இருக்குது. அதையும் தாண்டி நம்முடைய செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தவேகாவுக்கு போகின்ற பொழுது அதுலேயும் இணைந்த பிறகு ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டி என்ன பேட்டின்னு நினைக்கிறீங்களா? நான் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போகிறேங்க, விமான நிலையத்தில் இறங்குறேங்க, தவேகா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் வரிசையாக ஓடி என்னிடத்தில் செல்ஃபி எடுக்கிறாங்க.
நான் கோபிச்செட்டிப்பாளையம் போகிறேன், அங்கேயும் தவேகா தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னிடத்துல செல்ஃபி எடுக்கிறாங்க. செங்கோட்டையன்கிட்ட அதிமுக இருக்கிற வரைக்கும் யாரோ செல்ஃபி எடுத்தாங்களா? ஆனால் விஜய் இடத்துல சேர்ந்த பிறகு என்னிடம் எவ்வளோ பேர் செல்ஃபி எடுக்கிறாங்க பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தானுங்க. எனக்கு உரிய மரியாதை இருக்கிறது அப்படின்னு அன்னைக்கு சொன்னாருங்க. ஆனால் கட்சியில் சேர்ந்து எத்தனை முறை கோயம்புத்தூர் மாநிலம் வந்திருப்பார், எத்தனை முறை கோபிச்செட்டிப்பாளையம் போயிருப்பார். இப்போலாம் செல்ஃபி எடுக்கிறாங்களா? ஏன் செல்ஃபி எடுக்கலை? அப்போ செங்கோட்டையனுக்கு தவேகா தொண்டர்கள் மதிப்பு தராங்களா இல்லையா? அப்போது செங்கோட்டையனுடைய ஆட்டமெல்லாம் ஒரு நாள் தான், அதற்கு பிறகு அவரே காணாமல் போயிட்டார். ஏங்க, நம்முடைய விஜய் அவர்களை தான் பார்க்க முடியல, தலைவர் அங்கே தான் எதுவும் ஆலோசனை நடத்த முடியல, ஓகே. ஆனால் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் அருண்ராஜ், இந்த மாதிரி நிர்வாகிகிட்ட கூட நம்ம செங்கோட்டையன் அவர்களால் நெருங்கி பேச முடியல, தன்னுடைய கருத்தை சொல்ல முடியலைங்க. மனம் குமுறி கொண்டு இருக்கிறாருங்க. சரி, அங்கே தான் அப்படின்னு பார்த்தா கூட இந்த கொங்கு மண்டலம் முழுவதும் ஆலோசனை கூட்டங்கள் நடக்குது. ஆனால் வீட்டில் சும்மா தான் இருக்கிறாரு நம்முடைய செங்கோட்டையன். ஆனால் அவரை கூப்பிட்டு ஆலோசனை கூட்டத்தில் பேச மாட்டுறாங்க. அவர் தான் ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்துக்கும் தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. அவரால் தான் கட்டமைப்பை உருவாக்க முடியும். அதிமுகவில் இருக்கிறவங்க பல பேரை கூப்பிட்டு பொறுப்பாளராக போட முடியும், தேர்தலில் வேலை செஞ்சு அனுபவம் வாய்ந்தவர்கள். ஆனால் அவரையே வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டத்துக்கு அழைக்கவில்லை. இப்படி அழைக்காத காரணத்தினால செங்கோட்டையனே அதிருப்தியில் இருக்கிறாருங்க. அதனால் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலுக்கு தவேகாவுடன் ஒட்டிக்கிட்டு இருப்பாருங்க. அடுத்த தேர்தலுக்கு அதிமுகவில் இணைவாருங்க. ஆனால் தவேகாவுக்கு போனவங்க மீண்டும் அதிமுகவுக்கு வரேன்னு சொல்கிறாங்கன்னு எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்கிறாருங்களே அப்படின்னு சொல்லுகின்ற போது செங்கோட்டையனுடன் வந்து ஏகப்பட்ட பேர் போனாங்க. ஆனால் அங்கே போன உடனே செங்கோட்டையனுக்கே மதிப்பில்லை என்கின்ற போது மற்றவங்களுக்கு மதிப்பு இருக்குமா? அவங்கெல்லாம் மீண்டும் அதிமுகவுக்கு திரும்பி வருவதற்கு ஆசைப்படுறாங்க. எடப்பாடியிடம் பேசிவிட்டு அவங்களையெல்லாம் ஒட்டுமொத்தமாக மீண்டும் அதிமுகவில் இணைக்க போகிறாங்க. அதான் எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்கிறாரு, செங்கோட்டையன் வரதா சொல்லலை, ஆனால் செங்கோட்டையனும் போனாங்கல்ல, அவங்கள தவேகா தொண்டர்களும் நிர்வாகிகளும் யாரும் மதிப்பதே இல்லை. அதனால் மீண்டும் அதிமுகவுக்கே வராங்க. அதே மாதிரி தான் பல பேர் அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க, முன்னாடி இருந்தவங்கெல்லாம் போனாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 1000 பேர் 2000 பேர் இட்டு போய் விட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அவங்க அத்தனை பேரும் மீண்டும் அதிமுகவுக்கே வராங்க. ஏன்னா அந்த இடத்துல தவேகாவில் ரசிகர்களாக இருந்து இன்னைக்கு நிர்வாகியாக மாறியிருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு அதிமுகலேருந்து போனவனுடைய மதிப்பு மரியாதை சுத்தமாக தெரியல. அது மட்டும் கிடையாது, அதிமுகவிலேருந்து போன முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்து ஆலோசனை கூட்டத்தினுடைய மேடையில் உட்கார்றாங்க. ஆனால் விஜய்க்காக உழைச்ச பல பேரும் மேடைக்கு கீழே இருக்கிறாங்க. அதுவே தவேகால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்குது. ஆண்டாண்டு காலமாக விஜய்க்கு உழைச்ச நாங்கள் கீழே இருக்கணும், நேற்று வந்தவங்களாம் மேடைக்குள் மேலே இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறதுனால சேர்ந்த ஒரு வாரம் வரைக்கும் மேடைக்கு மேலே நிறுத்தப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பிறகு மேடை விட்டு கீழே இறக்க வைக்கப்பட்டு அமர வைக்கப்பட்டு விட்டு தவேகாவில் தொண்டர்களாக இருந்து இன்னைக்கு நிர்வாகியாக இருக்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மேடை மேலே உட்கார வைக்கிறாங்க. இது கட்சிக்கான தர்மம் தான். ஏன்னா அவன் தான் ரசிகராக இருந்து விஜயை வேற லெவலுக்கு கொண்டு போனவன். அவனை கீழே உட்கார வச்சுட்டு அதிமுக வந்தவங்களை மேலே உட்கார வச்சா அவனுக்கு ஆதங்கம் இருக்குமா இல்லையா? அதனால் தேர்தல் நெருக்கத்தில் வேலை பார்க்க மாட்டாங்க தொண்டர்களும் நிர்வாகிகளும் தவேகாவில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விஜய் ரசிகராக இருந்தவங்களை மேடை மேலே நிறுத்துகிறாங்க. ஆனால் விஜயிடம் போனால் நல்ல மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இன்னைக்கு வேதனை அடைகின்றார்கள். அது மட்டும் கிடையாது, அதிமுகலேருந்து வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு தவேகா தொண்டர்கள் ஒத்துழைப்பு நல்குவது கிடையாது. அதிமுகலேருந்து போன முன்னாள் எம்எல்ஏக்களுடைய எண்ணமெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவில் சீட்டு கிடைக்காது, விஜயுடன் போனோம்னா நமக்கு சீட்டு கிடைக்கும், அதனால் அங்கே போய் சீட்டை வாங்கலாம் என்பதுக்காக தான் அங்கே போனாங்க. இது நான் சொல்லலை, நேற்று செங்கோட்டையன் அவர்கள் பேட்டி அளித்தார். இப்போ எடப்பாடி பழனிசாமியும் சில பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தவேகாலேருந்து நிறைய பேர் திரும்பி அதிமுகவுக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க, எடப்பாடியார் இடத்துல நிறைய பேர் சீட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்த நொடியே ஒட்டுமொத்த முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், அதுவும் இல்லை மாவட்ட லெவலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் தவேகா நோக்கி வராங்களா இல்லையா பாரு, சீட்டு கிடைக்கல அப்படின்ற செய்தி வரட்டும், எத்தனை பேர் கட்சியில் வந்து இணைகிறாங்கன்னு பாருங்க அப்படின்னு நேற்று நம்ம செங்கோட்டையன் சொன்னார். இதுலேருந்து என்ன தெரியுது, எல்லாருமே சீட்டை எதிர்பார்த்து அதிமுகவில் காத்திருக்காங்க. சீட்டு கிடைக்கலன்னா எங்கே தவேகாவில் போய் சீட்டு வாங்கிடலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் தவேகாவுக்கு போனால் இவங்களுக்கெல்லாம் சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவேகாவில் சட்டமன்ற வேட்பாளராக நிற்பதற்கு
யாருமே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுகக்கு இணையாக போட்டிடுறதுக்கு கையில் பணமும் இல்லை. அதனால் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்களை அழைத்து ஒவ்வொரு தொகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளித்திருக்கிறார். இப்போது தவேகாவுக்கு போன அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சீட்டே கிடைச்சாலும் கீழே இருக்கிறவன் வேலை பார்க்கணும் இல்லையா, நிச்சயம் வேலை பார்க்க மாட்டான். ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் உழைச்சி எங்களுக்கு சீட்டு கிடைக்கலையே அப்படின்ற எண்ணம் மட்டும்தான். இல்லை நம்முடைய மாவட்ட செயலாளர் உழைச்சார் அவருக்கு சீட்டு கிடைக்கலையே, அதிமுகவில் வந்தவங்களுக்கு தானே சீட்டு கொடுத்துருக்காங்க, அப்போது நம்மளுக்கான இடம் எங்கே இருக்குது அப்படின்னு தவேகா தொண்டர்கள் கண்டிப்பாக நினைப்பாங்க. எல்லாம் இந்த காலத்து பசங்க அவனுங்க படிச்சுட்டு வந்தவனுங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள் தான் சட்டமன்ற தேர்தலில் தைரியமாக சந்திப்பாங்க. வெற்றியோ தோல்வியோ பல முறை பார்த்தவங்க. ஒரு முறை பணம் ஏந்தா கூட மீண்டும் அடுத்த முறை போட்டிட்டால் வெற்றி பெற்றலாம்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் தவேகாவுடைய மாவட்ட செயலர்களோ மாவட்ட நிர்வாகிகளோ மாநில நிர்வாகிகளோ அப்படி ஒன்றும் சீட்டு கொடுத்தா போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் உண்மையை பார்க்க போனோம்னா தவேகா நிர்வாகிகள் தேர்தலில் போட்டி போட விரும்பலை, அதோட தகுதியும் இல்லை. அதனால தான் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அது தெரியாது தொண்டர்களுக்கு. நம்ம கூட இருந்தவனுக்கு சீட்டு கொடுக்கல, அதிமுக கணக்கு சீட்டு கொடுத்துட்டாங்களா வந்தவனுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வேலை செய்ய மாட்டாங்க. இது அன்னைக்கு தான் வந்து தெரியும் அப்படின்லாம் கிடையாது, இன்றைக்கே களத்தில் நல்லா தெரியுது. எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டால் தவேகா தொண்டர்கள் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவது கிடையாது. பிரச்சாரத்துக்கு போகிறாங்க, வீடு வீடாக போய் விஜய்க்கு ஓட்டு கேட்குறாங்க. ஆனால் யார் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக நிற்க போகிறாங்களோ அவங்களுக்கு தெரியாமையே போய் ஓட்டு கேட்குறாங்க. அவங்கள அழைச்சிக்கிட்டு போகிறது கிடையாது, எந்த விதமான ஒத்துழைப்பும் இல்லை. அதனால் ஜேசிடி பிரபாகர்லாம் கனவு உலகத்தில் இருந்தார். தவேகா தொண்டர்கள் ஒட்டுமொத்த பேரும் நம்மளை எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. அது மட்டும் இல்லை, அவங்க குடும்பமே போய் சேர்ந்துச்சு. ஆனால் சேர்ந்த அன்னைக்கு தான் தெரியும் தவேகாவில் நம்ம வெற்றி பெற்றுருவோம் என்ற ஒரு எண்ணத்தோடு இருந்த மனுஷனுக்கு போக போக சாமி அதிமுகவில் இருந்திருக்கலாம் ஐயா, நல்ல மதிப்பு மரியாதை கிடச்சிருக்கும், இல்லை என்றாலும் கூட அதிமுக வெற்றி பெறும், அந்த அடிப்படையை வச்சு நாம் 4 காசு சம்பாரிச்சிருக்கலாம். ஆனால் விஜய் அவர்கள் வெற்றியும் பெற மாட்டார். வேட்பாளரை நிற்க வச்சாலும் இங்கே இருக்கிறோம் வேலை செய்ய மாட்டாமல் இருக்குது. எல்லாமே விசில் அடித்தாங்க குஞ்சு, அடடா களத்தில் இறங்கி நம்மளை கண்டம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு செங்கோட்டை மீது தான் பல பேர் கொலவரியில் இருக்காங்களாம். ஏன்னா தவேக்காவில் என்ன மதிப்பு கிடைக்க தெரியுமா, தவேக்க வந்தால் சீட்டு வாங்கி கொடுத்துருவோம் தெரியுமா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல முறை அழைச்சாராம். ஆனால் அழைச்சி என்ன பிரயோஜனம், 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லையே, ஒத்துழைப்பே இல்லையே. அதனால் இப்போது தவேகாவுக்கு போன அத்தனை பேரும் அதிமுகவுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. அதாவது முன்னாள் எம்எல்ஏக்கள் வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎஸ் பாபு செங்கோட்டையன் போன்றவங்களாம் கேட்டிங்கன்னா அவங்களாம் இந்த தேர்தலுக்கு வரமாட்டாங்க. நான் சொல்லலை, எஸ்பி வேலுமணி அவர்களே சொல்கிறாரு, பல ஊடகமும் சொல்லுது. ஆனால் அவங்களுக்கு கீழே போனவங்க அத்தனை பேரும் இந்த தேர்தல் நெருக்கத்தில் வராங்களா இல்லையான்னு பார். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் தேர்தல் நேரத்தில் எந்த கட்சியில் ஃபண்டு வரும், அந்த ஃபண்டை எப்படி நாம் ஆட்டையாக போடலாம் அப்படின்றது அதிமுகனுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தவேகாவில் போனால் எதுவுமே கிடையாது, நம்ம கையில் இருக்கின்ற பணத்தை போட்டு செலவு செய்யணும். தவேகாவை நம்ம கையில் இருக்கின்ற பணத்தை போட்டு செலவு செய்து வளர்க்க வேண்டிய அவசியம் அதிமுகவுடைய நிர்வாகிகளுக்கு கிடையாது. அதிமுகவில் மரியாதை இல்லைன்னு சொல்லி தான் தவேகாவுக்கு போகணும். ஆனால் அந்த மரியாதை அங்கே கிடைக்காத பொழுது நாம் ஏன் அங்கே இருக்கணும், பணமும் கிடைக்காது மரியாதையும் கிடைக்காதுன்னா அந்த மண்ணுக்கு அங்கேயே நாம் இருக்கணும். அதனால் நாம் மீண்டும் அதிமுக வரதே சரியாக இருக்கும். ஏன்னா எப்படியா இருந்தாலும் அமித்ஷா வந்து பாஜக கூட்டணிக்கு தலைமை தாங்கியிருக்கிறார். இந்த முறை வெற்றி பெற வச்சிருவார். அடுத்து நடக்கின்ற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக தயவில் எதாவது சீட்டு வாங்கிடலாம், ஸோ கவுன்சிலர் ஆகிடலாம். அதற்கு பிறகு ஏதோ 4 காசு சம்பாதிக்கலாம். அதனால் எம்எல்ஏ சீட்டு இல்லை என்றாலும் கூட அடுத்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் ஓரளவுக்கு நிச்சயமாக பதவி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எதுக்கு விஜயை தூக்கி பிடிக்கணும்? அது மட்டும் இல்லாமல் அருண்ராஜ் அவர்களுக்கும் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் பயங்கர சண்டையாம். புஷி ஆனந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் சமாதானப்படுத்தினாராம். இது விஜய் வரைக்கும் போயிருக்கிறது. விஜயை பொறுத்த வரைக்கும் ஆதவ் அர்ஜுனா மற்றும் அருண்ராஜ் அவர்களுக்கு இடையில் நடக்கின்ற சண்டையை கேட்டும் கண்டுகொள்ளாமல் கடந்து போயிட்டாராம். ஸோ அதனால் அதிமுகவிலேருந்து போனாங்க இல்லையா, அவங்க தான் அடிச்சுக்கிறாங்க. என்னையா விஜய்கிட்ட கூட்டின்னு வந்து விட்டா ஒன்றுமே வந்து எங்களுக்கு கிடைக்கவும் இல்லை, எங்களை எதுக்கும் கூப்பிடவும் இல்லை, எங்களுக்கு உரிய மரியாதை இல்லை, என்னத்தையா கூட்டின்னு வந்து விட்ட அப்படின்னு அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட அவரை நம்பி போனவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ஏற்கனவே விஜய் இடத்துல போய் தஞ்சம் அடைந்தவர்களும் சண்டை போட்டிருக்காங்க. யாருக்கு என்ன அதிகாரம், யார் எங்கே எப்படி வேலை பார்ப்பது, யார் விஜய்க்கு இதை எழுதி கொடுப்பது, யாருக்கு விஜய் இதை சொல்லிக் கொடுப்பது, விஜயனுடைய பிரச்சார கூட்டங்களை யார் முன்னெடுப்பது என்று சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனையா. அதுலேயும்
அருண்ராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு வெளியில் சொன்னதுனால உண்மையாகவே இப்போ பாஜக நெருக்கடி போட ஆரம்பிச்சிச்சான். அமைதியாக இருக்கிறவனை எதுக்கையா அசிங்கப்படுத்துகிற பொது வெளியில் போட்டு அப்படின்னு சொல்கிறதுனால மீண்டும் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கின்றார்களாம். அதனால் ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டியா? இங்கே யார் இருப்பது? திமுக. ஸோ திமுக எதிர்த்து அரசியல் பண்ண போகிறோமா இல்லை பாஜக எதிர்த்து அரசியல் பண்ண போகிறோமா? அடுத்த தேர்தல் யாருக்கானது? எதுக்கு பாஜக வம்பு இழுக்க வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது நான் நாடாளுமன்ற தேர்தலா? வாயை வச்சுன்னு சும்மாவே இருக்க மாட்டியா நீ அப்படின்னு அருண்ராஜ் அவர்களை கேட்க, இல்லையா நாம் பாஜகவுடைய கைகூலி என்ற அளவுக்கு கொண்டு போகிறாங்க. பாஜகவை இவங்க விமர்சனம் பண்ணாதனால வெளிப்படையாக அவங்க 2 பேருக்கு இடையில் டீலிங் இருப்பது போல சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் கொள்கை எதிரி தான். 2வது பாஜக எங்களை எதிர்க்குது தான். எங்களை எவ்வளோ அழுத்தம் கொடுக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவையும் நாங்கள் எதிர்த்து கொண்டு தான் இருக்கணும். அவங்களும் எங்களை வச்சு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ எலியும் பூனையுமாகத்தான் பாஜகவும் தவேக்காவும் இருக்குது அப்படின்னு பொது வெளியில் காட்டணும்யா. அப்படி காட்டினா தான் சிறுபான்மையர் வாக்கு கிடைக்கும் நமக்கு. அதனால் பாஜக எதிர்ப்பை நம்ம வெளிப்படுத்த விதமாக தான் நான் சொன்னேன் அப்படின்னு அருண்ராஜ் அவர்கள் சொல்ல, யோ கம்முன்னு இருயா, ஜனநாயகம் படமானது வெளியாகலை, அதை வச்சே நம்ம பார்த்திங்கன்னா பாஜக நமக்கு எதிராக இருக்கிற இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு போகலாம். ஆனால் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு சொல்லி போட்டு தேவையில்லாமல் பிரச்சனை விலைக்கு வாங்காதையா அப்படின்னு ஆதிவாஜினா சொல்ல, ஏன்னா ஆதிவாஜினா பொறுத்த வரைக்கும் நேர்மையான முறையில் பணம் சம்பாதிக்கிறாரா அவங்க மாமனார்லேருந்து இல்லை இவரெலாம். அதனால் அவருக்கு பாஜக கண்டா பயமாக இருக்கும். ஆனால் அருண்ராஜை பொறுத்த வரைக்கும் விஜயுடன் நெருக்கமாக இருந்தவர், விஜயுடைய சமூகத்தை சார்ந்தவர்னு நினைக்கிறேன். அதனால் பாஜகவையும் எதிர்க்கின்ற பொழுதுதான் பாஜகவுக்கான எதிர்ப்பு வாக்குகள் தவேக்காவுக்கு வரும் என்று நினைப்பதனால பாஜக எப்பேற்பட்ட அழுத்தம் போடுறது தெரியுமா அப்படின்னு வார்த்தையை விட்டுட்டாரு. ஆதிவாஜினாவுக்கும் அருண்ராஜ் அவர்களுக்கும் சண்டை. சரி, 2 பேரும் சண்டை போடுறது நமக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிட்டு விஜய் அவர்கள் அமைதியாக இருக்கின்றார். இல்லைன்னு வச்சிங்களேன், இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நாம் அந்த மண்டலத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகலாமா, இந்த மண்டலத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகலாமா அப்படின்னு அழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது எங்கே தெரியுமா பிரச்சாரம்? விஜய் அவர்கள் நம்ம தஞ்சை மண்டலமாக. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அழகாக வீட்டில் தூங்கி ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மனுஷன். அவனை இப்போது மாவட்டமாக கூட்டும் போய் குரலை வித்தை காட்டிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் விஜயை பொறுத்த வரைக்கும் போகிறதுக்கு தான் லேட் ஆகுதான், பேசுகிறதுக்கு குறைவான நேரம் தானே, திரும்பி வர லேட் ஆகுதான். படு பாவிகளை, அது எனக்கே தொல்லையாக வரும்னு நான் எதிர்பார்க்கலடா அப்படின்ற அளவுக்கு தான் வேதனையில் இருக்கின்றாராம். சரி பார்க்கலாம், இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாவது என்னை கம்முன்னு விடுவாங்களா அப்படின்ற எண்ணம் தான் அவருக்குள்ளே இருக்குது. என்ன நடக்குது தவேக்காக்குள்ளே? போனவங்களாம் திரும்புவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி திரும்புவாங்க? நிச்சயமாக திரும்ப மாட்டாங்க. தேர்தல் முடிட்டும் பாருங்கள், அத்தனை பேரும் அதிமுகவில் தான் இருப்பாங்க அப்படின்றது எஸ்பி வேலுமணியுடைய கருத்து, என்னுடைய கருத்து. பொறுத்து பார்க்கலாம். நன்றி நண்பர்கள்.